எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்னா என் வாழ்க்கையை நான் புதுசா ஆரம்பிக்க போறேன். உங்க ஆசீர்வாதம் இல்லாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு இன்னைக்கு உங்களோட பிளஸிங் மட்டும் தான் தேவை. பிருத்வி, நீ என்ன சொல்ற, என்ன சொல்ல வந்திருக்கன்னு எனக்கு எதுவுமே புரியலப்பா. சரி, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்றியா? ஓ, ஐ எம் சோ சாரி. நான் என்ன சொல்ல வந்தனோ அதை சொல்லவே இல்ல பாருங்க. அது என்னன்னா, நான் உள்ள வந்ததும் உங்க பாதுகாவலர்கள், ஐ மீன் கரணும் ரிஷபும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு விளையாட்டுத்தனம் ஓவர் ஆயிடுச்சு. நான் இங்க வந்ததுமே என்ன பிஸி ஆக்கிட்டாங்க. பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, இப்ப நான் என்ன சொல்ல வந்தனோ ஃபைனலி இதை சொல்லிடுறேன். ஆண்டி, நான் சீக்கிரமே கல்யாணம் செஞ்சுக்க போறேன். ஆமா, சோ நான் உங்களுக்கு என் கல்யாண இன்விடேஷன் கார்டு கொடுக்க வந்தேன். உங்களை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண தான் வந்தேன். நீங்க வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவீங்கல்ல? ஆண்டி, யூ நோ வாட், இதை நீங்க மேஜிக்னு கூட சொல்லலாம், இல்ல ரொம்ப பெரிய கோஇன்சிடென்ஸ்னு கூட சொல்லலாம். என்னைக்கு எனக்கு கல்யாணமோ அன்னைக்கு தான் கரனுக்கு என்கேஜ்மெண்ட்டும் கூட. எனக்கு இது எப்படி தெரியும் தெரியுமா? அன்னைக்கு தான் நான் நியூஸ் பார்த்தேன். அப்பதான் கரனுக்கு என்கேஜ்மெண்ட்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்பதான் என்னோட கல்யாண டேட்டும் கரனோட என்கேஜ்மெண்ட் டேட்டும் ஒண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சது. என்னன்னா ஆண்டி, ஆக்சுவலி என்னோட கல்யாணம் சடனா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் இங்க பர்சனலி வந்து நான் உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணணும்னு நினைச்சேன். என் சந்தோஷத்தை பகிர்ந்துக்க இங்க வரணும்னு நினைச்சேன். சரி, எனக்கு யார் கூட கல்யாணம்னு கேட்கவே மாட்டீங்களா? இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆண்டி. இந்த சஸ்பென்ஸ நானே ஓபன் பண்றேன். ஆண்டி, நான் கல்யாணம் பண்ணிக்க போறது பிரீதாவை தான். கண்டபடி உளறிட்டு இருக்காத. பாத்தீங்களா? வளர்றனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. ஒன் செகண்ட். உன்னால நம்ப முடியலனா நீயே பாரு. இது என் கல்யாணத்தோட இன்விடேஷன் கார்டு. இதுல தெளிவா எழுதியிருக்கு, மணமகன் பிருத்வி, மணமகள் பிரீதான் எழுதியிருக்கு. அட அண்ணா, நீங்களும் பாருங்க. பாருங்க, டிசைன் நல்லா இருக்குல்ல? கரண், நீ எங்க போற? கோபத்தை விட்டுரு. என்னோட எல்லா கோபத்தையும் விட்டுட்டு ஸ்வீட்டா உங்களை இன்வைட் பண்ண தானே நான் இங்க வந்திருக்கேன். அட, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? கோபத்தை விடுங்க. இங்க பாரு, ஜென்யூனாவே நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். என் சந்தோஷத்துல நீங்க கலந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் சந்தோஷத்துல நீங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணணும்ல? உன் கல்யாணம் நடக்காது. என்னாச்சுக்கா? இந்த பிருத்வி போனை எடுக்கவே இல்லையா? ஆமா, போனை எடுக்கவே மாட்டாரு. இந்த கல்யாணத்துல இருந்து அவரை பேக்வர்ட் பண்ணணுங்கிற விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லி ஆகணும். என்ன கல்யாணம் பண்ணிக்க அவருக்கு விருப்பம் இல்லைன்னா அவர் அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லி ஆகணும் அவர்கிட்ட. அவர் தெரிஞ்சேதான் உங்களோட போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்க எதுக்கு போன் பண்றீங்கிற விஷயம் அவருக்கு தெரியும்க்கா. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிறது ஹீஸ் அண்டர்ஸ்டுட். எனக்கு அப்படி தோணலையே. ஸ்ருதி, நீ என்ன பைத்தியமா? ஏன் ரொம்ப அதிகமா யோசிக்கிற? ஒருவேளை அவரு ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப பிஸியா இருக்கலாம்ல. ஒருவேளை அவர் போனை கவனிக்காம இருக்கலாம். ஆனா நான் அவர்கிட்ட பேசியே ஆகணும். கல்யாணத்துல இருந்து அவரை பேக்வர்ட் பண்ணணும்னு நான் அவர்கிட்ட சொல்லி ஆகணும். ஸ்ருதி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அது ஏற்கனவே ஒரு தடவை பிருத்வி கிட்ட இத பத்தி நான் பிரீஃபா பேசி முடிச்சிட்டேன். அந்த ஹோட்டல்லையே. அதான் நான் இன்டர்வியூக்காக போயிருந்தேனே, அங்க நான் அவரையும் பார்த்தேன். அங்கேயே நான் அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இப்போ என்னால உங்ககிட்ட ஃப்ரெண்டா கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய விஷயம் நடந்துருச்சு. பிருத்வி கூட எனக்கு கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு, ஆனா கரண் கூட ஆயிடுச்சு. சோ அவரோட மனசு ரொம்பவே உடைஞ்சிருக்கும்ல. அதனால அவர்கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன், உங்க மனசுல எனக்கான ஃபீலிங்ஸ் இருக்குங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க மனசுல இருந்து என்னை பத்தின ஃபீலிங்ஸ் முழுசா போகாத வரைக்கும் என்னால ஃப்ரெண்டா கூட இருக்க முடியாதுன்னு சொன்னேன். சோ நான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவரு எப்படி யோசிச்சாரு?
எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. பிருத்வி எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொன்னாரு? ஸ்ருதி ஒருவேளை அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பிருத்வி ஓகே சொல்லிருப்பாரோ? அப்படியா? அவர் அந்த அளவுக்கு நல்லவரா? நம்ம அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவரோட லைஃப் ஃபுல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணுவாரா? அவர் அந்த அளவுக்கு நல்லவரா இருந்தா எதுக்காக உங்க போன் எடுக்கல? இல்ல நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். அம்மா அவர் வீட்ல போய் பேசிட்டு இங்க வந்தாங்கல்ல, அவர் வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருக்கும்ல. அந்த டைம் ஃப்ரேம்ல அம்மா கல்யாணத்துக்காக பேச வந்திருக்காங்கன்னு எதுக்காக உங்ககிட்ட சொல்லல? அக்கா, நான் தான் சொல்றேன்ல, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல he is 100% and I don't think he is not upset. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் டெஸ்பரேட் ஆகுறாருக்கா. என்ன சொல்ற நீ? எனக்கு ஒன்னும் அப்படி தோணல. எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவருக்கு தான் தெரியும்ல. அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்குன்னு எனக்கு அவருக்கு தோணல. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குக்கா. அவர் எல்லாருக்கும் முன்னாடி ஓகே சொல்லிருக்காரு. கரண் சார் அதுக்கு முன்னாடி உங்களை கல்யாணம் பண்ணிட்டாரு. கரண் சார் அவரை ஏமாத்திருக்காருக்கா. அதனால உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கரண் சார் அவர் பழிவாங்க நினைக்கிறாருக்கா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தன்னோட இன்சல்ட்காக உங்களை வச்சு பழிவாங்க நினைக்கிறாரு. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. பிரீதா, அது வந்துமா, கல்யாண ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு, நகையெல்லாம் கூட வந்துருச்சு. நீ வந்து ஒரு தடவை பாத்துற. எதுக்கு இப்படி பாக்குற? நீ ஏதாவது சொன்னியா? இல்லம்மா, நான் எதுவும் பண்ணல. பண்ணணும்னு யோசிக்கிறேன், ஆனா எதுவும் பண்ண முடியல. பண்ணணும்னு மட்டும் யோசிக்காத. என்ன ஆனாலும் சரி பிரீதா, இந்த தடவை உனக்கும் பிருத்திவிக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். நீ வந்து ஒரு தடவை கல்யாண ட்ரெஸ்ஸையும் நகையும் பாத்துரு. ஜாக்கிரதை. ஓ, இப்ப என்ன பண்றது? என்ன கல்யாணம் ஆகாதுன்ற? ஆகாதுன்னு நான் சொல்றேன். நீ சொன்னா கல்யாணம் ஆகாதா? நீ கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னா கண்டிப்பா கல்யாணமே ஆகாதா என்ன? ஆகும். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சரளா ஆண்டி என் வீட்டுக்கு வந்தாங்க. என் மகளை நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியான்னு கேட்டாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆரம்பத்தில் சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா அது முட்டாள்தனம்னு நான் சொன்னேன். கரெக்டா ஆண்டி? இங்க பாரு, எனக்கும் பிரீதாக்கும் கண்டிப்பா கல்யாணம் ஆகும். மறுபடியும் பிரீதாவோட எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நீ சொன்னா இந்த முட்டாள்தனமான விஷயத்தை வேற யாருக்கிட்டையாவது போய் சொல்லு, சரியா? உனக்கு சுத்தமா அறிவே இல்லை. ஏன்னா நீ சொல்றத முழுசா கேட்க மாட்டேங்கிற. முதல்ல நான் சொல்றத முழுசா கேளு. கல்யாணம் ஆகாதுன்னு தான் சொன்னேன். ஆனா ஒருவேளை நான் வரலன்னா கல்யாணம் நடக்கும்ல. சரி போ, கல்யாணம் பண்ணிக்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லைன்னா ஒருவேளை எனக்கு புரிஞ்சதுதான் சரியா இருக்குமோ என்னமோ. நீ யோசிக்கிறது தப்பா இருக்கலாம்ல. ஒருவேளை நீ சொல்றதும் கரெக்டா இருக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியாதா ஆண்டி? எங்களுக்கு நடுவுல என்ன பேச்சு நடக்குதுன்னு யாருக்குமே புரியாது. ஐ மீன், பாசமான பேச்சு இல்லையா? சோ முடிவாயிடுச்சு ஆண்டி. என்னைக்கு எனக்கு கல்யாணமோ அன்னைக்கு தான் கரணுக்கும் என்கேஜ்மெண்ட். ஸோ நீங்க என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். வருவீங்கல்ல? இங்க பாருங்க, வீட்டில் இருக்க மற்றவங்க யாரும் வரலன்னா பரவாயில்ல ஆண்டி. கல்யாண வீடு வேற, ரொம்ப பிஸியா இருக்கும், எல்லாரும் வருவாங்க. ஆனா நீங்க கண்டிப்பா வரணும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் குட் ஃபார் நத்திங். இல்ல, ஆக்சுவலா இங்கதான் எந்த வேலையும் இல்ல. அதனால நீங்க கல்யாணத்துக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் உன்னை பார்த்தாலே டென்ஷன் தலைக்கிறது, புரியுதா? கோவத்துல நான் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கெட் அவுட். ரிலாக்ஸ், ஜஸ்ட் சில். ஆண்டி, பெரியண்ணா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் 2 செகண்ட் இவங்கிட்ட தனியா பேசணும். கரண் கிட்ட. நீ என்கிட்ட சேலஞ்ச் பண்ணல?
என்கிட்ட என்ன சொன்ன? பிரீதா எனக்கு சொந்தமாக மாட்டான்னு சொன்ன. இப்ப பிரீதாக்கா எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. இதுக்கப்புறம் பிரீதா ஒரேடியா எனக்கு தான் சொந்தமாக போறா. இதுக்கான அர்த்தம் என்னன்னு புரியுதுல? இதுக்கான அர்த்தம் நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சு. கெட் அவுட், கெட் அவுட். பாய் ஆண்டி. பெரியண்ணா போறதுக்கு முன்னாடி ஒரு கட்டிப்பிடி. குட் ஃபார் நத்திங். கிளம்பு, வெளியில போ 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 ஓகே போ போ. ஓகே ஓகே ஓகே, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. அடே, எதுக்கு இவ்ளோ கோவம்? நான் ஹக் பண்ணணும் தான் நினைச்சேன், அதனால வந்து ஹக் பண்ண, அவ்வளவுதான். அது என்னன்னா, இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷத்துல ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்றது, சந்தோஷத்தை எல்லார்கிட்டயும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவா சொல்லுவாங்கல்ல, கட்டிப்பிடி வைத்தியம் சந்தோஷத்தை கொடுக்கும்னு. அதான் என் சந்தோஷத்துல கரனோட, அதாவது யார் கண்ணும் படக்கூடாது. சரி ஓகே, நான் போயிட்டு வரேன். நீங்க என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. I'll be really happy to see you guys. ப்ளீஸ் வாங்க, கண்டிப்பா வாங்க. எனக்கும் பிரீதாக்கும் கல்யாணம் ஆக போகுது. பாய். மேரா ப்ளீஸ் ரிஷப் கிட்ட சீக்கிரமா போனை கொடு. நான் என் ஃப்ரெண்ட் கூட ஷாப்பிங் போய் ஆகணும். ஓகே, ஹோல்ட் பண்ணு, நான் இப்ப போனை கொடுக்கறேன். உன் வைஃபாமா கல்யாணம் பண்ணிக்க? அவ என்னோட ஒய்ஃப் இல்ல. என் ஒய்ஃபா இருந்திருந்தா கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டான். நீ எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுற? ஏன்னா கோவப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மைரா ரிஷப் கிட்ட போனை கொடு. என்ன ஆச்சு? ஷலன், அண்ணன் தம்பிக்குள்ள 2 பேருக்கும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன சண்டை நடந்துச்சா? ரிஷப் கிட்ட போனை கொடு. ரிஷப், ஷர்லின் கால் பண்ணிருக்கா. பிரீதாவோட மேரேஜ் இன்விடேஷனா? பிரீதா பிருத்திவி கல்யாணம் பண்ணிக்க போறாளா? ஓ மை காட், ஐ அம் சோ ஹாப்பி. என்னாச்சு ரிஷப்? நீங்களும் கரணும் இங்கே சண்டை போட்டீங்க. ஏதாவது ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. கல்யாணம் நடக்கும்ல? அது ஒண்ணும் இல்ல, பிருத்வி இங்க வந்தா சின்ன பிரச்சனையாச்சு. வாட்? பிருத்வி வீட்டுக்கு வந்தாரா? ஆனா எதுக்கு? ஷர்லினி, என்கிட்ட டைம் இல்ல, ஒரு இடத்துக்கு போகணும். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ரிஷப், பிருத்வி எதுக்காக வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்லுங்க. பிருத்வி இங்க எதுக்காக வந்தாங்கிற விஷயத்த நீ எதுக்கு இவ்வளவு ஆர்வமா தெரிஞ்சுக்க நினைக்கிற? அது ஒண்ணும் இல்ல ரிஷப், பிருத்வியை பத்தி நான் கேட்க வரல. கர்ண நினைச்சா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கதா. அது என்னன்னா, பிருத்வி வீட்டுக்கு வந்தாலே கரனுக்கும் பிருத்விக்கும் சண்டை ஆயிடும்ல, அதோட கரண் அப்செட் ஆயிடுவான். அதான் நான் கேட்டேன். அங்க எல்லாம் ஓகே தானே? நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. நான் இங்க இருக்கேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். தட்ஸ் கிரேட். பிரீதாக்கும் கல்யாணம் ஆகுது, எனக்கும் கரண் கூட கல்யாணம் ஆயிடும். ஐ திங்க் இதுக்கப்புறம் எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆயிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்ல மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு பிருத்வி இப்போ அந்த வீட்டுக்கு போகணும்? எதுக்கு அண்ணன் தம்பி போய் தொல்லை பண்ணணும்? அவன் எதுக்கு அங்க போனா? பிருத்வியும் திருந்த மாட்டான், அந்த அண்ணன் தம்பிங்களும் திருந்தாதுங்க. என்ன ஆச்சு, எதுக்கு பிருத்வி வந்தான்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரிஷப் சொல்லவே இல்லை. பிருத்வியும் அங்க போனா என்ன நடந்திருக்கும்?
பேசாம பிருத்வி கால் பண்ணி கேட்கலாம். என் போன் எடுக்க மாட்டேங்கிறான். அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஷர்லின் ப்ளீஸ் டோன்ட் மைனா. ஆனா நீங்க வந்ததுல இருந்தே ஒரு நிமிஷம் கூட எங்க கிட்ட ஃப்ரீயா உட்காந்து பேசவே இல்ல. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வெளியே தான் உட்கார்ந்துருக்காங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பழைய விஷயங்களை பேசிக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ இன்னும் அந்த மோசமான பிருத்திவியை நினைச்சுதான் பேசிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஏன் பேபி பத்தி நீ எதுவும் பேசாத. ஏன் பேசக்கூடாது? ஷர்லின் இங்க பாரு, உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நீ இன்னும் ஏன் தேவையில்லாம அவனையே யோசிச்சுட்டு இருக்க? யா சொல்லு பேபி. பிருத்வி, நான் உனக்கு எவ்வளவு நேரமா கால் பண்ணிட்டே இருக்கேன். நீ ஏன் போன் எடுக்கவே இல்ல? எங்க இருக்க? பேபி அது வந்து நான் டாக்டர் கிட்ட போயிருந்தேன். அது வந்து நான் கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்ண அதான். டாக்டரா? நீ நல்லா இருக்கல? எனிவே அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு தேவையில்லாம ரிஷப் வீட்டுக்கு போனன்னு சொல்லு. அந்த அண்ணன் தம்பி நீ எதுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்க? அப்படி நீ என்ன சொன்ன? அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. நீ எதுக்கு அவங்கள சீண்டிக்கிட்டே இருக்க பிருத்வி? டேம் இட், நான் அந்த வீட்டுக்கு போன விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சா? அவங்க 2 பேர்கிட்டையும் இவ ஏதோ சொல்லியிருக்கா, அது தெரியுது. இல்ல நான் இவகிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். எனக்கும் பிரீதாக்கும் கல்யாணம் ஆக போகுது, நான் இன்வைட் பண்ணதான் அங்கே போனேன்னு சொல்ல மாட்டேன். ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவ இங்க வந்துருப்பா. அப்புறம் கல்யாணத்தை நடக்க விட மாட்டா. என்ன ஆனாலும் சரி, உண்மையை சொல்லவே கூடாது. எப்படியாவது நல்லா குழப்பி விட்டு இவளை ஹேண்டில் பண்ணிக்கே ஆகணும். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் பிரீதாவை. நீ என்கிட்ட சேலஞ்ச் பண்ணல. பிரீதா எனக்கு சொந்தமாக மாட்டான்னு சொன்னல. பிரீதாக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் பிரீதா ஒரேடியா எனக்கு தான் சொந்தமாக போறா. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீ ஃபெயில் ஆயிட்ட. கரண் ஃபோன் பண்றான். அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ண? அது எனக்கே தெரியல. ஆனா எனக்கு உன்கிட்ட பேசவே விருப்பம் இல்ல. சத்தியமா இல்ல. சரி ஓகே, எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. சரி, அப்ப போனை கட் பண்ணு. இப்போ எதுக்கு நீ அட்டெண்ட் பண்ண? ஒரு நிமிஷம், நானே போனை கட் பண்றேன். நானும் போனை கட் பண்றேன். எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல பிரீதா. ஆமா, நானும் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கவே இல்ல. இரு, இப்போ நான் உன் நம்பரே பிளாக் பண்ணிடுறேன். இல்ல, நான் ஏன் நம்பரை பிளாக் பண்ணணும்? நீ என்ன பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் எந்த தப்பும் பண்ணல. யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க தான் கில்ட்டியா ஃபீல் பண்ணணும். பெருசா கால் பண்ணிட்டா. அவன் நம்பரையே டெலீட் பண்ணிடுறேன். அவ யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நிம்மதியா இருக்கட்டும், எனக்கு எதை பத்தி கவலை இல்லை. அவ என்ன வேணா பண்ணட்டும்.